ஆ. நம்ம இந்த தவம் இருப்பது இல்லை தியானம் செய்வது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 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 செயலை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா? இது எதுக்குங்க செய்யணும்? நானும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்று மாறுபாடு வந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. இல்லைங்க, நான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் இதை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. இதெல்லாமே இருந்தாலும் இந்த ரெண்டு கேட்டகரியில் இருந்தாலுமே ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும்? ஒன்று, அப்படி செய்யும் பொழுது எனக்குள்ள என்ன மாறுதல் நடக்குது? 2, இந்த மாறுதல் நடக்கும் பொழுது எப்படி நடக்குது? 3. இந்த 3 கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதிலே கிடைக்கிறதே இல்லை. ஆனால் செய்யுங்கிறோம், நம்மளும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், என்னமோ நடக்குது, அதுதான் பெரிய விஷயமா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த அத்தனை கேள்விகளுக்கு உண்டான விடையாக இன்னைக்கு உண்டான பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். தவம் தியானம் இந்த 2 வார்த்தைகளுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, தவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதையாவது ஒரு பொருளை நோக்கி நம்ம வந்து இருப்பது அப்படிங்கிறது தவம். தியானம் அப்படிங்கிறது எந்த விதமான என்ன மாறுபாடும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடியது தியானம் அப்படிங்கிறது. தியானம் இருந்தாலும் சரி, தவம் இருந்தாலும் சரி, பிறவா நிலையை நோக்கியே உங்களுடைய எண்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டும் ஒரே இடத்துல தான் கொண்டு போய் நிறுத்தும். ஸோ இந்த இடத்துல வார்த்தை மாறுபாடு அப்படிங்கிறது கிடையாது. இதை தவிர்த்து பிறவா நிலையில் எனக்கு வேண்டாங்க, எனக்கு ஒரு சிலது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தவம் இருக்கலாம். ஸோ தவம் தியானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சின்ன வேரியேஷன் தான், நம்ம எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. ஃபைன். இப்போ நம்ம இந்த தவம் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பேசிக்காக என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக மூச்சை வந்து அடக்கி நிறுத்தியே ஆகணுங்க. இதில் எந்த இதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து எண்ணம் அடங்கி இப்படி அமைதியாக உட்காரும் பொழுது என்ன பார்த்துருக்கோம்? எண்ணமும் நம்மளுடைய மூச்சும் இப்படி ஒன்றுக்கு ஒன்று ரெட்டப்பாம்பு மாதிரி பிணைஞ்சிருக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே. சரிங்களா? மனமும் மூச்சும் ஒன்றுக்கு ஒன்று. நீங்கள் ஒன்றா மனசு அடக்குனீங்கனாலும் மூச்சு அடங்கிடும், மூச்சு அடக்குனீங்கனாலும் மனசு அடங்கிடும். சரிங்களா? ஸோ இது ரெண்டில் எது கையாளுறோங்கிறது நம்மளை பொறுத்தது. இப்போ நம்ம வந்து மூச்சை பயன்படுத்தி எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான ஒரு வழி அப்படிங்கிறத பார்க்கலாம். அத்தனையிலையுமே இந்த மூச்சு இழுத்து அடக்குவதற்குண்டான ஒரு வழி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அவர் எப்படி சொல்லுவார்? மூல பந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆட்கள். பந்தனம்னா கட்டுன்னு அர்த்தம், மூலம்னா மூலாதாரம். ஸோ ஆசன வாயை சுருக்குவோம், அப்புறம் அடிவயிறு, நடுவயிறு, மேல் வயிறு, அதுக்கப்புறம் அப்படியே அந்த கவனம் அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கும். இது பண்ணும் பொழுது மூச்சு அப்படியே உள்ள இழுத்து நிறுத்தி இப்படி இது பண்ணுவோம். கழுத்து மட்டும் இப்படி லேசா அப்படி இருக்கும். நம்மளுடைய அந்த சக்தி மையம் வந்து மூலாதாரத்திலிருந்து அப்படியே மேலே எழுந்து வந்து நம்மளுடைய புருவமத்திக்கு போறதாக நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது இருக்கும். உடலில் சக்தி மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய அந்த நாடி சுத்தியின் மூலமாக பிராணாயாமம் அப்படிங்கிறது செய்வது மூலமாக, அதுவும் அந்த நேர கணக்கு இருக்கு, எத்தனை முறை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவுண்ட், அது கணக்கு இருக்கு. இது 2 படி செய்யும் பொழுது 2 வாரத்திலிருந்தே ஒருவருடைய மனோநிலையும் உடல்நிலையும் ஏகப்பட்ட மாறுதல்களுக்கு உட்படுது. இந்த மூச்சை உள்ள அடக்கி நிறுத்தும் பொழுது நம்மளுடைய 3வது கண் விழிப்படையுது அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்மளுடைய பைனல் கிளாண்ட் அப்படிங்கிறது விழிப்படையுதுன்னு சொல்றோம். இந்த 3வது கண்ணு சொல்லக்கூடிய இந்த பைனல் கிளாண்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்டல்ஸ் இருக்கும் இல்லையா? படிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மயிரை விட ரொம்ப நுண்ணிய அளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் வந்து, அதாவது கற்கள் இருக்கு பாருங்க, படிக கற்கள், அது வந்து நம்மளுடைய பைனல் கிளாண்டுக்குள்ள இப்படி ஊசி மாதிரி இப்படி உள்ள இருக்கும். சரிங்களா? இருக்கு. இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ஒரு வகையா தூண்டப்படும். எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த வார்த்தை, ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேரு பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு பேரு பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இங்க நமக்கு ஏற்படக்கூடிய மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய மூச்சை உள்ள இழுத்து அப்படி நிறுத்துறோம் பாத்தீங்களா, இதுதான் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ். இதனால நம்மளுடைய செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், அதாவது முதுகு தண்டு வடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வகையான நிறமற்ற ஒரு திரவம், சரிங்களா, CSF அப்படின்னு சொல்லுவாங்க, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு, அது வந்து மேலே வந்து அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளப்படும். அது வந்து நம்மளுடைய 3rd வென்ட்ரிக்கல் 4th வென்ட்ரிக்கல் வழியாக போய் பின்னாடி செரிபெல்லம் வழியாகவும் போய் அப்படியே பூரா சூழ்ந்து நம்மளுடைய பைனல் கிளாண்ட முன்பக்கமும் சரி பின்பக்கமும் சரி ஒரு அழுத்தம். இதுதான் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ். இந்த அழுத்தம் போது இந்த உள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் என்ன ஆகும்னு சொன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி உராய ஆரம்பிக்கும். இந்த கிறிஸ்டல்ஸ் உராய ஆரம்பிக்கும் பொழுது அதிலிருந்து ஏற்படக்கூடியது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வெளியே எப்படி வரும் அப்படின்னு கேட்டா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸா வரும், மின்காந்த அலைகளாக வெளியே வரும். நம்மை சுத்தி இருக்கக்கூடியது பூரா மின்காந்த அலைகள் தான். அப்போ நம்ம வந்து இயற்கையா மின்காந்த அலைகள் இருக்கு, அது கூட நம்ம சேர்வதற்காக நாம் ஒரு மின்காந்த அலையை உண்டு பண்றோம். ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் மூலமா ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும் பொழுது அது வெளியே வரும்பொழுது எப்படி வரும்னா ஒரு மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸா வெளியே வரும். அது இந்த பிரபஞ்சத்தோட போய் லிங்க் ஆகும். அவ்வளவுதாங்க. நீங்க சக்தி உலகம் அப்படிங்கிறது போவதற்குண்டான, குவாண்டம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது போவதற்குண்டான வழிங்கிறது இதுதான். இப்படிதான் நம்ம வந்து அபரிமிதமான அற்புதமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்மளால பார்த்து உணர முடியும்.
நானும் தாங்க மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் நடந்த வாட்ட காணோம். ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, இந்த மூச்சை அடக்கி நிறுத்துவது மட்டும் இதற்கு பயன் வராது. இந்த மூச்சை அடக்கி நிறுத்தும் பொழுது எடுத்தோடனே எல்லாம் நடக்க போறதில்ல. சைக்கிள் ஓட்டுறக்கே 4 தடவை கீழே விழுகணும் இல்லையா? அது போலதான் இதுவும். மூச்சை அடக்கி நிறுத்த உடல் முதல்ல அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு பழக்கத்திற்கு உட்படணும். பழக்கத்திற்கு உட்பட்டு நம்ம அப்படியே அமைதியா இருக்கும்போது ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்மளால முடியும். அதுக்கப்புறம் லங்ஸ் வலிக்கும், ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். பிறகு அப்படியே அமைதியா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய கவனம் ஒருநிலைப்பட்டு இருக்க வேண்டும். மூச்சு உள்ள தக்கி நிறுத்தும் பொழுதும் மனம் ஒருநிலைப்பட்டு இருக்க வேண்டும். இதற்குத்தான் நம்மளுடைய கடந்த கால நினைவுகளை புறந்தள்ளி எதிர்கால நினைவுகளை பற்றி கவலைப்படாம நிகழ்காலத்துல அமைதியா பேசாம உட்காரணும். அப்படின்னா என்ன? நம்மளுடைய எண்ணங்கள் எதனால வருது? நம்மளுடைய கடந்த கால நினைவுகளும் எதிர்கால பயத்தை வைத்துதான் இப்போ நிகழ்காலத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் வருது. இது ரெண்டையும் புறந்தள்ளிட்டீங்கன்னா எண்ணம் வராது. அப்போ மூச்சு உள்ள தக்கி நிறுத்தும் பொழுது எண்ணமற்ற நிலையில அப்படி எவ்வளவு நேரம் உட்கார்றோமோ, எண்ணமற்ற நிலை மட்டுமே அருளுலகத்திற்கு நம்மை கூட்டி செல்லும். வேற எந்த ஒரு விஷயமும் கூட்டி செல்லாது. ஸோ மூச்சு உள்ள அடக்கி நிறுத்தும் பொழுது நாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு எனர்ஜி ஃபீல்டை கிரியேட் பண்ணுறோம். அது மட்டும் யூஸ் இல்லை, எண்ணமற்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும். மூச்சு உள்ள இழுத்து நிறுத்திட்டு நெஞ்சு வலிக்குதே, எப்படா எந்திரிப்போம், இப்போ தான் 4வது 5 6 10 வந்தால் போதியா, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தாலும் ஒரு காரியமும் நடக்காது. சரிங்களா? ஸோ அப்படி அமைதியே இருக்கும் பொழுது நாம் அருளுலகத்திற்குள் ஆட்டோமேட்டிக்காக போவோம். நிறைய விஷயங்களை நம்மளால உணர்ந்து பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம சக்கரங்கள் அப்படிங்கறது போடுறோம் தெரியுங்களா? அங்க பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் ஜோ டிஸ்பென்சர் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க நாம் பார்க்கக்கூடிய சக்கரங்களுக்கு அருளுலகத்தில், அதாவது குவாண்டம் ஸ்பேஸ் அப்படிங்கறதுல உயிர் இருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க நம்ம ஒரு 2D ஸ்பேஸ்ல நம்ம பாக்குறோம் எல்லாத்தையும், சக்கரங்கள் எல்லாத்தையும். அங்க அதுக்கு எனர்ஜி இருக்கு, அதுக்கு உயிர் இருக்கு, அது ஒரு வகையான இயக்கத்துல இருக்கு. அந்த சக்கரங்கள் எல்லாமே கற்பனைக்கு எட்டாத நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க நமக்கு 7 கலர் தான் தெரியும், 7 தான் இருக்குன்னு நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கிடையாது, எண்ணற்ற நிறங்கள் அங்க இருக்கு. அதெல்லாம் போகும்பொழுது அங்க போகணும். ஆனா அங்க போய் அனாலிசிஸ் பண்ணக்கூடாது. பார்க்கலாம், உணரலாம். உடல் அங்க போவதில்லை, நம்மளுடைய சிந்தனை கவனங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல போகுது. போறதை மட்டும் பார்த்துக்கணும், அனலைஸ் பண்ணக்கூடியது இது என்ன அப்படிங்கறதெல்லாம். ஸோ இதுதான் அங்க நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. அப்போ உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும், நம்ம தவமோ தியானமோ செய்யும் பொழுது மூச்சை உள்ள அடக்கி நிறுத்தும் பொழுது உடலுக்குள்ள என்ன மாறுதல் நடக்குது, இந்த மாறுதல் நம்ம எப்படி கொண்டு போய் அருளுலகத்தோட சேர்க்குது, ஏன் 3வது கண் ஏன் பைனல் லேண்டுன்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அதுதான் ட்ரிகர். அந்த ட்ரிகர் வேலை செஞ்சு சுவிட்ச் போட்டா தானுங்க லைட் எரியுது. உள்ள கனெக்ஷன் இருக்கு. இப்போ சுவிட்ச் போடலைனாலுமே அந்த இடத்துல கரண்ட் இருக்கான்னா இருக்கு, ஆனா லைட் எரியுமா? எரியாது. அப்ப அந்த சுவிட்சுங்கிறது தான் அந்த இடத்துல போட்டா இங்க வந்துகிட்டு இருக்கிற கரண்ட்டுக்கும் அந்த லைட்டுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை எது ஏற்படுத்தி கொடுக்குது? அந்த சுவிட்ச். அந்த சுவிட்ச் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய 3வது கண்ணுன்னு சொல்லக்கூடிய பைனல் லேண்டு. சரிங்களா? அப்ப கரண்ட் உள்ள இருக்கு. இந்த கரண்ட்டை கொண்டு போய் அதனுடைய சோர்ஸ்ல சேர்த்துறது எது? இந்த சுவிட்ச் தான் 3வது கண் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தவம் தியானம் அப்படின்னு செய்யும்பொழுது நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாறுதல் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நம்மளுடைய பெரியவர்கள் எப்படி சொன்னார்கள் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். இப்பேற்பட்ட இந்த தவமோ தியானமோ செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, பெருகலாம் தவம் பேதைமை நீங்கலாம். சரிங்களா? தவம் அதிகமாக செய்யும் பொழுது பேதைமை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? அறிவற்ற ஒரு தன்மை, இன்னும் ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை, அதெல்லாம் நீங்கி போயிடும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரிந்த ஒரு நிலை நமக்கு வரும்னு போகநாதர் தன்னுடைய 7000த்துல சொல்றாரு, உங்களுக்கு ஞானம் வாய்க்க பெற்றால் நீங்க முக்கி எதையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, 4 வேதம் தானாக உங்களுக்கு தோன்றுங்க, ஆட்டோ டவுன்லோட் ஆகுங்கிறாருங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நடக்கும். பேதைமை நீங்களாம் அவர் சொல்ற பாருங்க, பெருகலாம் தவம் பேதைமை தீரலாம் நீங்களாம்ல சாரி பெருகலாம் தவம் பேதைமை தீரலாம் திருக்கல் ஆகிய சிந்தை திருத்தலாம். திருக்கல்னா என்ன? குழப்பமா இருக்கக்கூடிய சிந்தைகள் எல்லாமே. இந்த திருக்கல்னா நம்ம இந்த உரலை சொல்லுவோம், அப்ப அது எப்படி மாறிட்டே இருக்கலாம், ஆடிட்டே இருக்கும். அது போலதான் நம்மளுடைய சிந்தைகள் நிலையில்லாது மாறிட்டே இருக்குது பாருங்க. அதுபோல இருக்கக்கூடிய நிலையற்ற ஒரு தன்மை, சிந்தையில் நிலையற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது நீங்கிருமா. திருக்கல் ஆகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே. மருகல் அப்படின்னு சொன்னா வருத்தப்படுதல் அப்படின்னு அர்த்தம், துக்கப்படுதல் அர்த்தம். அந்த துக்கம் இல்லாதவன் யாரு? இறைவன். சோ அவனுடைய திருவடியை நினைத்திருந்து தவம் செய்யும் பொழுது நம்மளுடைய பேதைமை நீங்கிவிடும், நம்மளுடைய நிலையற்ற சிந்தை மாறிவிடும். பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம், அங்க ஆனந்தம் மட்டுமே இருக்கு, குழப்பமே இல்லை, அறிவும் கூடி போச்சு, எந்த விதமான சிந்தையிலையும் தெளிவற்ற ஒரு தன்மையில எல்லாம் ப்ராப்பரா இருக்கு. அங்க என்ன இருக்கும்? ஆனந்தம் மட்டுமே இருக்கும். ஸோ இந்த ஒரு நிலை
தவத்தினால் மட்டுமே வாய்க்க பெருமை அன்றி மித்த எதுனாலையும்